நம்பிக்கை இல்லை. ஆமாம், நம்பிக்கையே இல்லை. இன்றைக்கு சபைக்குள்ளே நாம் வருகிற நமக்கு நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லாததினால நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள வேண்டியதெல்லாம் இழந்தவர்களாக நாம் இருக்கும்போது ஒன்றின் பின் ஒன்றாக இழப்பை சந்தித்து கொண்டே வருகிறோம். அநேகருடைய வாழ்க்கையில் கேள்வி, ஏன் என் வாழ்க்கை இப்படி வந்து முடிஞ்சிருக்கு, ஏன் என் வாழ்க்கை இப்படி போயிட்டுருக்கு, ஏன் எனக்கு மட்டும் இப்படி? திரும்ப சொல்லுங்க, நம்பிக்கை இல்லை. ஆனால் இயேசு சொல்லுகிறார், உன்னை திரும்பவும் உருவாக்க போகிறேன். ஆமென். நம்பிக்கை இல்லாத அற்றுப்போய் இழந்து போய் தவிக்கிறவர்களை பார்த்து இயேசு சொல்லுகிறார், நான் உன்னை திரும்பவும் உருவாக்க போகிறேன், திரும்பவும் உருவாக்க போகிறேன், திரும்பவும் எல்லாவற்றையும் தரப்போகிறேன், திரும்பவும் நீ முன்னிலை போல உன் வாழ்க்கையை நீ பார்க்க போற, திரும்பவும் எல்லா காரியத்தினால நீ அலங்கரிக்கப்பட்டிருக்க போற. நம்பிக்கை இல்லை என்றால் நீங்கள் இந்த எல்லைக்கு வர முடியாது. ஆனால் நம்பிக்கை உள்ளவர்கள் என்னோடு கூட இந்த பிரசனத்தில் வருவீர்கள். திரும்பவும் இயேசு சொல்லுகிறார், உன்னை நான் உருவாக்க போகிறேன். எவ்வளோ தூரம் இயேசுவை விட்டு நீ தூர போனாயோ, இப்போது நீ யோசிக்கிறாய், இதை இழந்தேன் அதை இழந்தேன். ஆனால் இப்போது இயேசு சொல்லுகிறார், மறுபடியும் உனக்கு ஒரு தருணம் தருகிறேன், நீ என் அண்டை வந்தால் திரும்பவும் உன்னை உருவாக்குவேன், இல்லாததை உருவாக்க போகிறேன், உனக்கு எல்லாவற்றையும் நான் கொடுக்க போகிறேன். 1 சாமுவேல் 30:8 தாவீது தன்னுடைய குடும்பத்தை எல்லாம் இழந்து, தன் பிள்ளைகளை இழந்து, ஆஸ்திகளை இழந்து, எல்லாவற்றையும் அமலேக்கியர்கள் தூக்கி கொண்டு போனதும் தாவீது தன் பட்டணத்துக்கு வருகிறான். வந்த பிறகு பார்த்தால் தன் பட்டணம் தீக்கரையாக்கப்பட்டிருக்கிறது, எல்லாமே கொள்ளையடைக்கப்பட்டாயிற்று. இப்பொழுது தாவீது கதறுகிறான், அழுகிறான். அழுகிற தாவீது தன்னுடைய சேவனை பார்த்து சொல்லுகிறான், ஜெபிக்கக்கூடிய அந்த ஷாலை கொண்டு வா. அதை போட்டுக்கொண்டு அவன் முழங்கால் போட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், ஆண்டவரே, இதெல்லாம் நான் இழந்து விட்டேன். கவனிக்கணும், இதெல்லாம் நான் இழந்துட்டேன், இதெல்லாம் திரும்ப எனக்கு கிடைக்குமா என்று ஆண்டவர்கிட்ட போய் கேட்கிறான். அப்போ ஆண்டவர் சொல்றார், இதெல்லாத்தையும் நீ திருப்பிக் கொள்ளுவ. அப்போது திருப்பிக் கொள்ளுவ என்று சொன்னதுமே தாவீது சந்தோஷத்தோட, சொல்லுங்க, தாவீது சந்தோஷத்தோட 600 பேரை கூட்டிக்கிட்டு யுத்தம் பண்ண போகிறான். போய்கொண்டே இருக்கிறான். ஒரு குறிப்பிட்ட நதி ஆற்றை கடக்க வேண்டியிருந்தது. அந்த இடத்தில் பார்க்கும்போது 400 பேர் ஸ்டாப் ஆயிட்டாங்க. ஆமென். திரும்ப 200 பேரோடு போகிறான். அடுத்த ஒரு நதியை கடக்க வேண்டியிருந்தது. அங்க வந்ததும் 200 பேரும் ஸ்டாப் ஆயிட்டாங்க. தாவீதோடு வந்து யுத்தம் பண்ணி எல்லாவற்றையும் மீட்டு வரலான்னு வந்த பலசாலிகள் கூட்டத்தாரெல்லாம் ஒவ்வொரு எல்லையோட தாவீதை கைவிட்டார்கள், ஏமாற்றி விட்டார்கள். எங்களால் முடியல சொல்லி நின்றுட்டாங்க. இப்பொழுது தாவீது மட்டும் போகிறான். போய்கொண்டே இருக்கும்போது திடீரென்று ஒரு குறிப்பிட்ட எல்லை அவன் சேரும்போது ஒருவன் களைத்து ஓடி வருகிறான், தடுமாறி ஓடி வருகிறான், பசியோடு தாகத்தோடு ஓடி வருகிறான். தாவீது அவனை பார்க்கிறான். நீ யார் என்று கேட்டால் அவன் சொல்கிறான், நான் அமலேக்கியனோடு இருந்தேன். நான் இப்படி இந்த பட்டணத்துக்குள்ளே இப்படி அழித்ததும் எரித்ததெல்லாம் அப்போது நான் அவரோடு தான் இருந்தேன். உங்களுடைய பட்டணத்தை எரித்ததும் எல்லாவற்றையும் பற்றி கொண்டு போகும்போதெல்லாம் நான் அந்த கூட்டத்தோடு இருந்தேன். இப்பொழுது எனக்கு ஜுரம் வந்து விட்டது. உடல் நலம் சரியில்லாத உடனே 3 நாள் என்னுடைய பயங்கரமான ஜுரத்தினால் இப்போது என்னுடைய அந்த கூட்டத்திலிருந்து என்னை தள்ளிவிட்டார்கள். இன்றைக்கு நான் உயிர் தப்பி ஓடி வந்து கொண்டிருக்கிறேன், நான் பசியாக இருக்கிறேன். அப்போது தாவீது சொல்லுகிறான், இந்தா சாப்பிட்டுக்கோன்னு அவனுக்கு சாப்பிட்டு கொடுத்துட்டு, அவங்க எங்கே கொண்டு போய் இந்த என் குடும்பத்தை, என் ஆஸ்தியை, என் சொத்தை, என்னுடைய பொருட்கள், ஜனங்களை, என் பிள்ளைங்களை எங்கே வச்சிருக்கான்னு இடம் காட்டுவியான்னு சொன்னான். அவன் சொன்னான், நான்
காட்டுவேன், ஆனால் நீங்கள் என்ன கொல்லக்கூடாது, இல்லை அவங்கக்கிட்ட என்னை பிடிச்சு கொடுத்துடக்கூடாது. தாவீது சொல்கிறான், செய்ய மாட்டேன். நீ காட்டுவியா? எதை இழந்து போயிருக்கியோ நீயே எதிர்பாராம உன் எதிராளியே வந்து உனக்கு உதவி செய்யும்படி கர்த்தர் காரியத்தை மாற்றுவதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். தாவீது போனான், அந்த இடத்தில் யுத்தம் பண்ணினான், ஒரு பெருத்த வெற்றியோடு கூட எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வந்தான் என்று 19ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, மறுபடியும் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்கள் என்னோடு சொல்லுங்கள், என் வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லாமல் தான் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். என் வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லாமல் தான் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். என் நம்பிக்கை எல்லாம் போய்விட்டது. 400 பேர் குறைந்ததும் என் நம்பிக்கை போய்விட்டது. இருந்த 200 குறைந்ததும் நம்பிக்கை இழந்து விட்டேன். எல்லாமே நம்பிக்கை இழந்து இன்றைக்கு சபைக்குள்ளும் நான் நம்பிக்கை இல்லாமல் தான் உட்கார்ந்து இருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு இந்த ஆராதனை முடித்து நீங்கள் போவதற்குள் உங்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கையை உண்டாக்க இயேசு வல்லவராய் இருக்கிறார். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்பொழுது அவர் நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால் போதும். இங்கே ஆண்டவர் எசேக்கியாவை பார்த்து சொல்லுகிறார், எலும்புகளுக்கு நீ தீர்க்க தரிசனம் சொல்லு. உலர்ந்த எலும்புகளை பார்த்து நீ தீர்க்க தரிசனம் சொல்லு. ஆமென். இன்றைக்கு எலும்புகள், அப்போது நீ எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லுன்றாரு. இன்றைக்கு உங்களை பார்த்து கேட்கிறேன், இந்த எலும்புக்கு காது இல்லை, இந்த எலும்புக்கு கண் இல்லை, இந்த எலும்பில் உயிர் இல்லை, ஒன்றுமே இல்லை. அந்த எலும்பானது உலர்ந்து போன எலும்பு. அதை கையில் எடுத்தாலே அது உடையும். இஸ்ரவேலுடைய ஒரு மகா சேனை மாண்டு போயிருக்கிறது. இஸ்ரவேல் ஆண்டவருடைய நன்மை பெற்ற ஜனம் ஆண்டவரை நம்பாமல் போனது. இன்றைக்கு எல்லாம் இழந்தது. ஆண்டவர் சொல்றார், எலும்பை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்லு. இன்றைக்கு உங்களை பார்த்து நான் தீர்க்க தரிசனம் சொல்லும் போது, நான் சொல்லும் தீர்க்க தரிசனத்தை கேட்கிற காது இருக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பாக்க. நான் சொல்லுகிற தீர்க்க தரிசனத்தை பார்க்கிறவங்க கண்ணு இருக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பாக்க. நான் சொல்லுகிற தீர்க்க தரிசனத்தை ஏற்றுக்கொள்ள இருதயம் உடையவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் இருந்தாலும் உன் வாழ்க்கை பார்த்து நான் பேசுகிறேன், உனக்கு அந்த வார்த்தையின் மேல் நம்பிக்கை இல்லை. இன்றைக்கு நீ எல்லாம் இருந்தும் நம்பிக்கையற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உனக்கு தேவன் மேல் அவ்வளவு நம்பிக்கை இல்லை. கேட்காதவர்களைப் போலவும், பார்க்காதவர்களைப் போலவும், புரியாதவர்களைப் போலவும், உணராதவர்கள் போலவுமே வாழ்கிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையும் அந்த எலும்புக்கு ஏற்றதாகவே ஒப்பனையாகவே இருக்கிறது. உங்களை ஆமென் என்று சொல்லுங்கள், அல்லேலூயா சொல்லுங்கள், ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள் என்று நாங்கள் சொல்லி நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்றால் நீங்கள் எலும்புகளாய் இருக்கிறீர்கள். ஆனால் கேட்கிறவர்களாய், பார்க்கிறவர்களாய், உணர்கிறவர்களாய் இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு வார்த்தை வரும்போதே உங்கள் வாய் சொல்லும், உங்கள் சிந்தை சொல்லும், சொல்லிவிடு, அவரை மகிமைப்படுத்தி விடு, அவரை கனப்படுத்தி விடு, அவருடைய வார்த்தையை நம்பு என்று சொல், இது உன் வாழ்க்கையில நடக்கும் என்று ஆமென் என்று சொல்லிவிடு என்று சொல்லி நம்மை அது துரிதப்படுத்த ஆரம்பிக்கும். எலும்புகள் அவைகள் ஒன்றுமே கேட்க முடியாதவைகள் தான். இன்றைக்கு எந்த கஷ்டத்தின் வாழ்க்கையில் இருந்து கொண்டிருந்தாலும் உன்னை பார்த்து நான் சொல்லுகிறேன், ஒரு எலும்புக்கு தீர்க்க தரிசனத்தை சொல்லும் போது அந்த எலும்புகள் மேலே தேவன் தன்னுடைய வார்த்தையை நிறைவேற்ற வல்லவராய் இருப்பார். ஆனால் இன்றைக்கு ஜீவனோடு ஆராதிக்க வந்திருக்கிற சபையே, உங்கள் மேலும் என் மேலும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை நிறைவேறாமல் போகுமா என்ன? அது கண்டிப்பாய் நிறைவேறும். ஆகையால் தான் இன்றைக்கு நீ அவரை முழு மனதோடு நம்ப வேண்டும். தாவீது கர்த்தரை கேட்டான். கர்த்தர் சொன்னார், தாவீதை திருப்பிக் கொள்வ, நீ மாட்டிக்க மாட்டப்பா, நீ எல்லாரையும் கொண்டு வந்துருவ. இன்னைக்கு இந்த ஆராதனையில உட்கார்ற நீங்க ஒவ்வொருவரும் புரிஞ்சுக்கணும், உங்க கூட ஆவியானவர் இருக்காரு.
உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. ஏதோ ஒன்றை எனக்குள்ளே தருவதற்காக தான் அவர் ஆராதனைக்குள் என்னை கொண்டு வந்திருக்கிறார். என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றை கொடுப்பதற்காக தான் எனக்கு ஒரு சபையை கொடுத்தார், எனக்கு ஒரு ஆராதனை கொடுத்தார், எனக்கு ஒரு துதி பாடலை கொடுத்தார். நான் ஆர்ப்பரிக்கும் போதெல்லாம் என் வாழ்க்கையில் நான் பெற்றுக்கொண்டே இருக்கிறேன். ஏனென்றால் எனக்கு கேட்க முடிகிறது. எனக்கு கேட்க முடிகிறது, எனக்கு கேட்க முடிகிறது, எனக்கு கேட்க முடிகிறது, எனக்கு கேட்க முடிகிறது, எனக்கு கேட்க முடிகிறது. என் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை கேட்க முடிகிறது. என் மனம் சொல்லுகிறது நம்பு நம்பு என்று. என் உள்ளம் அதை நம்ப தயாராகிறது. என்னால் நம்ப முடிகிறது. இன்னைக்கு உங்க குடும்பத்தில் ஆண்டுடைய வார்த்தையை கேட்காத அநேக காரியங்கள் செத்து போயிருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் கேட்கும் போதே உங்களுக்குரிய காரியங்கள் ஜீவன் அடைய போகிறது. நம்பினா அப்போது அங்கே சொல்லுகிறார், இந்த உலர்ந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்லு. அடுத்தது சொல்லுகிறார், இவைகள் உயிர் அடையுமா என்று கேட்கிறார். இது உயிர் அடையுமா? ஒரு எலும்பு செத்து உலர்ந்து போனவைகள் உயிர் அடையுமா? என் சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உன்னை சுற்றி இருக்கிற 1000 பேர் சொல்லி இருக்கலாம், இனி நீ தேற மாட்ட, இனி முடியாது, இது ஆகாது, இது கிடைக்காது, இது நடக்காது. யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், ஆனால் உன் கரத்திலும் என் கரத்தில் இருக்கிற பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, அவராலே எல்லாம் ஆகும், அவராலே எல்லாம் ஆகும், அவராலே எல்லாம் அவராலே எல்லாம் ஆகும், அவராலே எல்லாம் ஆகும். அவரை விசுவாசிக்கிறவர்கள் எல்லாம் ஆகும். நீ துதிக்கும் போது உன் காலு சரியாகும், நீ துதிக்கும் போது உன் கையை சரியாகும், நீ துதிக்கும் போது உன் இடுப்பு சரியாகும், நீ துதிக்கும் போது உன் மனசு சரியாகும், நீ துதிக்கும் போது உன் உள்ளம் சரியாகும், நீ துதிக்கும் போது உன் குடும்பம் ஒழுங்காகும், எல்லாமே சரியாகும். அவர் வார்த்தை எல்லாமே ஆமன்னு இருக்குது, அது நடக்கும்னு இருக்கு. ஆமென். உயிரடையுமான்னு கேட்டார். என்னதான் இருந்தாலும் இந்த எசேக்கியா தீர்க்க தரிசனம் உரைக்கிறவனா இருந்தாலும் அவன் மனுஷன் தானே. அவன் என்ன சொல்லிட்டான், ஆண்டவரே இது உங்களுக்கு தான் தெரியும். இன்றைக்கு ஆண்டுடைய பிளான் என்னன்றது உங்களுக்கு இன்னைக்கு அறிவிக்க போறேன். உங்களை குறித்து ஆண்டுடைய பிளான் என்னன்றதை உங்களுக்கு அறிவிக்க போறேன். உங்களை குறித்து ஆண்டவருடைய திட்டம் என்னன்றதை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கீங்க. ஆமென். அப்போ அவர் சொல்றான், இது உயிரடையுமான்னு கேட்கும்போது அவர் சொல்றான், ஆண்டவர் உமக்கு தெரியும். ஆண்டவர் சொல்றாரு, அதை பார்த்து பேசுன்றாரு, அதை பார்த்து பேசு. 6ஆம் வசனத்துல வாங்க. 6ஆம் வசனத்துல வாங்க. நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து. இப்ப ஒண்ணுமே இல்ல, அதை அலங்காரமாக்குறாரு, அதை உருவேற்ற போறாரு. ஒரு 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 உருவம் கிடையாது, ஏராளமான பேர். இன்னைக்கு இந்த சபையில ஒருத்தர் இல்ல, இதுல வந்திருக்கிற அத்தனை பேரும் ஆசீர்வாதமாக்க போறார், அத்தனை பேரையும் அலங்கரிக்க போறாரு. இனி நீ நொண்டி நொண்டி நடந்த காலம் முடிஞ்சிச்சு. அடுத்த நாளுக்கு என்னன்றதை யோசிச்ச நாட்கள் முடிஞ்சிச்சு. அடுத்த நாளுக்கா பயந்தது முடிஞ்சிச்சு. ஒண்ணுமே இல்லாத அந்த எலும்புகள். இதுல பெரிய பிரச்சனை என்னன்னா, குமாரதி எலும்பு, ரமேஷ் இது காலு கை, இப்படி குழப்பமா கிடக்குது. ஆமென். சபையா இருக்கனால சொல்றேன், மேரி அம்மா மண்டை, ஆமென், ரெபேக்கா அம்மா இருதயம். இதை ஃபிக்ஸ் பண்ணா என்ன கோளாறாகும். ஆனால் ஒரு சவுண்டு கேட்குது, ஒரு அசைவு கேட்குது, ஒரு இறைச்சல் கேட்குது. அதன் எலும்புகள் அதனோட போய் சேர்தான். உன்னை எவன் உன்ட்டு எதை பிடிக்கிட்டு போயிருந்தாலும் அதெல்லாம் உன்ட்ட வரும். நீ கவலையப்படாத. ஏதோ உன் குடும்பத்தை பிரிச்சு வச்சு உன்னை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிறாங்க, கவலைப்படாத. எது எவ்வளவு கிலோமீட்டர் போனாலும், எந்த நாடுக்கு போனாலும் அதே ஏதோ உன்னை அலங்கரிக்க விரும்புறாரு. உன் அலங்கோலம் மாறப்போது. உன் ஐயா 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 இங்க பேசுறாரு, அவைகள் மேல் நரம்புகள் வருதாம்.
இல்லாத எலும்புகள் மேல் ஏதோ ஒன்று வருகிறது. இது எதின் மூலம் வருகிறது சொல்லுங்க? தேவ வார்த்தையினாலே வருகிறது. எசேக்கியா தீர்க்க தரிசனம் சொல்ல 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 ஒன்னொன்னு வந்துகிட்டே இருக்கு. இப்ப நான் தீர்க்க தரிசனம் சொல்ல 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 உங்க வாழ்க்கையில வந்துதான் ஆகணுமே தவிர அது வராம போவது இல்லை. வராம போகுதுன்னா அதுக்கு ரகசியம் நீ நம்பவில்லை. ஆனால் இயேசு சொல்லுகிறார், நான் உன்னை உருவாக்குகிறேன். இந்த வருஷத்தை முடிப்பதற்குள்ளாக உன் ஜெபங்களுக்கு பதிலை பூரணமாய் முழுமையாக்கி முடிப்பதை உன் கண்கள் காணும். உன் கண்கள் காணும். உன் கண்கள் காணும். ஹல்லேலூயா. அப்போ அங்க சொல்றாரு, நரம்புகள் வருகிறது, அதன் எலும்புகள் அதனது எங்கெங்கிருந்தோ பிச்சுக்கிட்டு வருது. ஏதோ ஒரு 50 எலும்புகளுக்குள்ள மாட்டி இருக்கிற ஒரு கால் அங்கிருந்து பிச்சு கொண்டு வந்து அதனுடைய உடலோடு சேர்க்கப்படுகிறது. நிறைய விஷயங்களை நீயே உன் குடும்பத்தை குறித்து மறந்துருப்ப. நிறைய விஷயங்கள் உன் குடும்பத்தின் காரியங்களை நீயே மறந்து போயிருப்ப. ஆனால் அவர் அனந்த ஞானமுள்ள தெய்வம். அவர் ஒன்றையுமே மறக்க மாட்டார். அவருக்கு தெரியும் இந்த பாடியோடைய கால் அது, இந்த பாடியோட கை அது, இந்த பாடியோட தலை அதுன்னு சொல்லி அதை சரியா அதை அமைப்பாரு. தவறா ஒன்று வர முடியாது. இப்ப நான் சொல்லும் போது நீங்க ஆமென் சொல்லணும். அவரால் தவறு செய்ய தெரியாது. தேவனால் தவறு பண்ண முடியாது. தவறு நடப்பதே இல்லை. தேவன் தவறு செய்கிறவர் அல்ல. ஆமென். அதன் எலும்பு நரம்பு வந்துச்சு, அதன் மேல தோள்கள் வருகிறது, அது அப்படியே அவனை மூடுகிறது. ஆமென். இந்த சபையில் உங்க வாழ்க்கையில குறைவு என்ற காட்சி இனி இல்லை. எல்லாம் முழுமையானதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். எல்லாம் முழுமையானதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இயேசுவுக்கு மட்டும் நீங்க உண்மையா இருந்துட்டீங்கன்னா உங்க வாழ்க்கைய வேற நிலையில அவர் மாற்றுவதற்கு அவருக்கு ரொம்ப எளிது. வேற நிலையில உங்க வாழ்க்கைய மற்றவங்க பார்ப்பாங்க. நான் சொல்றேன், நான் எழுதி தரேன். இயேசுவை நீ உண்மையா நம்பி அவருக்கு உண்மையா இருந்தீனா உன் வாழ்க்கை அவர் அலங்கரிச்சு உயர்த்துவது போல ஒரு உயர்வு எங்கேயுமே எந்த வேகத்திலும் யாராலுமே கொண்டு செல்ல முடியாது. உனக்கு எல்லாமே நன்மையாய் மாறுகிறது. உன் வாழ்க்கையில் எல்லாமே நன்மையாய் வருகிறது. கட்டி எழுப்புறார் ஆண்டவர். அலங்கோலமா கடந்தது, உலர்ந்து போய் கண்டது, யாருமே தேடி வரல. அடுத்து ஒரு ரேமா சொல்றேன், உன்னை யாருமே தேடி வராம மறைஞ்சு கிடந்த உன்னை எல்லாரும் பார்க்கும்படி உன்னை தலை உயர்த்தி வைக்க போறார். உனக்குள்ள இருக்கிற அவர் பெரியவர். ஹல்லேலூயா. இங்க யாரோ ஒருத்தவங்க இருக்கீங்க, ஒரு சகோதரி, என் அப்பா அம்மாவை பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு, என் குடும்பத்தை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா ஒரு சர்க்கிள்குள்ள நான் மாட்டி இருக்கிறேன். என்னைக்கு நான் என்னால் பார்க்க முடியும்? நீ ஆண்டரை மட்டும் உண்மையா பற்றி கொள்வேனா? உன் புருஷன் இன்னும் முழுமையான ரட்சிப்புக்குள்ள வரல. ஒரு பயத்தினால நீ பிடிக்கப்பட்டிருக்கிற. ஆண்டவர் உனக்கு அடைச்சிருக்கிற அந்த கதவை திறக்கணும்னா நீ ஒன்றை செய், அந்த இயேசுவை நம்பு. அவரை கூப்பிடு, அவரை கூப்பிடு. நான் சொல்றேன், 4 மாசத்துக்குள்ள உன் குடும்பத்தை நீ பார்க்கும் பாக்கியத்தை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். லேகரே மா ஷெகதோ ரமனா ஹந்தாரா ரேச்சேரே. 7ஆம் வசனத்திலே பார்க்கலாம். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடே சேர்ந்து கொண்டது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று. மேற்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டது, ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர் என்னை பார்த்து,
நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, எசேக்கியா ஆவியை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்லுன்றார். நேற்று சொன்ன, போன வாரம் சொன்ன, காற்றை அவர் அதட்டினார். காற்று நமக்கு கண்ணுக்கு தெரியாது, ஆனால் அவர் கண்ணுக்கு தெரியும். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, எசேக்கியா ஆவியை பேசுன்றாரு, தீர்க்க தரிசனம் பேசுன்றாரு. அவன் பேசுகையில் 4 திசைகளிலும் காற்றுகள் 4 திசையிலிருந்து வந்து கொலை உண்ட இவர்களை உயிரடையும்படி அவர் மேல் ஊது என்னார். அவன் ஊதுறான், எல்லாருக்குள்ளும் அது என்றாவது. இந்த சர்வீஸை முடிச்சு போறதுக்குள்ள உங்க மேல பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய காற்றை ஊத போறார். பரிசுத்த ஆவியானவர் காற்றை ஊத போகிறார். இந்த முன்னிலிருந்து பின்னிலை வரை இருக்கிற எல்லாரும் அதை பெற்றுக்கொள்ள ஆசையா இருக்கணும். இந்த காற்று உன் மேல வரலனா இன்னொரு காற்று உன் மேல வரும். அந்த காற்று உன் வாழ்க்கையை அலக்கழிச்சிடும். ஆனா இந்த காற்று உன் வாழ்க்கையை ஜெயமாக்கும், எழும்பி நிற்க வைக்கும், பார்க்க முடியாததை பார்க்க வைக்கும், கேட்க முடியாததை கேட்க வைக்கும், பேச முடியாததை பேச வைக்கும், தொட முடியாததை தொட வைக்கும், சுகந்தரிக்க முடியாததை சுகந்தரிக்க வைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 10ஆம் வசனத்துல வாங்க. எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார், இந்த எலும்புகள் எல்லாம் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே, இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். இப்போ அவங்க என்ன மேட்ருன்னா, நாங்களாம் உலர்ந்து போயிட்டோம், நாங்களாம் ரொம்ப கஷ்டத்தில் போயிட்டோம் பாஸ்டர், நிறைய காசெல்லாம் வச்சுருந்தோம், நல்லா வாழ்ந்தோம், எப்படியெல்லாம் வாழ்ந்தோம், எல்லாமே போயிடுச்சு. இன்னைக்கு பரிதாபமான நிலையில் நாங்கள் இருக்கிறோம். அடுத்த வேளை கஞ்சிக்கு நாங்கள் யோசிக்கிறோம். நீ எதுக்குமே யோசிக்காத, ஒன்றும் யோசி, உனக்கு அற்புதம் செய்கிற ஆண்டவரை யோசிக்கார. நிச்சயமாக கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். இந்த சபைக்குள்ள நீங்க வந்திருக்கிறதுனால தேவ ஆவியானவர் உங்களை வெறுமையா விடவே மாட்டார். நீங்கள் எல்லாம் நம்பிக்கை அற்று வந்திருக்கிறீர்கள், கர்த்தர் உங்களை உருவாக்குறார். இங்கே சொல்லுகிறது, நாங்கள் எங்கள் எலும்புகள் எல்லாம் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம். வாழ்க்கையில் நிறைய விஷயங்களுக்கு முடிவுக்கு நீயே வந்துட்ட. ஆனால் இன்னைக்கு தேவனுடைய ஆவியினால அவருடைய வார்த்தையை தீர்க்க தரிசனமாக பேசுகிறேன். நீ முடிவுக்கு வந்தது உன் வாழ்க்கையில் நீ முடிவு எடுத்த, ஆனால் ஆண்டவர் உன்னை முடிக்கிற நேரம் வரல. இப்போ தான் உன் வாழ்க்கையில் துவங்கவே போகிறாரு. இப்போ தான் அவர் உன் வாழ்க்கையில் துவங்கவே போகிறாரு. சில காரியங்கள் உன் வாழ்க்கையில் ரொம்ப வேகமாக நடக்கிறத நீ பார்க்க போகிற. சில காரியங்கள் உன் வாழ்க்கையில் ரொம்ப நாளாக நடக்காத விஷயங்கள் நடப்பதை பார்க்க போகிற. சில கேஸ் விஷயங்கள் முடிவதை பார்ப்ப, சில பிரச்சனைகள் மீண்டு வருகிறத பார்ப்ப, சில தடைப்பட்ட பணங்கள் உன் கரத்துக்கு வருவதை பார்ப்ப, சில பிஸ்னஸ் அடைப்பட்டது திறக்கப்பட்டு உன் ஆசீர்வாதமாய் உன்னை கொண்டு செல்வதை நீ பார்ப்ப. அநேக வருஷங்களாய் நீ பார்த்திராத சில தொகைகள், பண தொகைகளை உன் கரங்கள் ஆளுகிறத நீ பார்க்க போற. உன்னை தேடி வரப்போகிறது. பணத்துக்காக அழாதீங்க. பணத்துக்காக அழுதிங்கன்னா பணம் வராது. பணத்துக்காக அழாதீங்க. பணம் அதை எப்படி உங்ககிட்ட வரணுன்றத, அந்த தெய்வ ஞானத்தை நீங்கள் பயன்படுத்த பழகுங்க. அந்த ஞானத்தில் நீங்கள் வளர ஆரம்பிங்க. அந்த லாங்குவேஜை கற்றுக்குங்க. இன்னைக்கு பணத்துக்காக நீ உட்காந்து ஐயோ எனக்கு காசு வேணும் காசு வேணும், ஒரு நயா பைசா வராது. விதைக்காம வராது. உபாகம் 28 பார்க்கிறோம், நீ கடன் வாங்குவதில்லை, நீ கடன் கொடுப்ப. ஆனால் இன்றைக்கு கடன் பட்டு வாழ்கிற. மல்கியா 3:10 சொல்லுகிறார், உன் தசம பாகம் காணிக்கைகளை
பண்டகசாலையில் கொண்டு வந்து போடு. வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாம போக மட்டும் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேனா இல்லையா என்று இது நிமித்தம் என்னை சோதிச்சு பாருனார். இன்றைக்கு ஏன் கடன்பட்டு போற? நீ தேவனுக்கு தசம பாகங்களில், கர்த்தருக்கு விதைப்பதில், ஆண்டுடைய வார்த்தைகளை கனம் பண்ணி வார்த்தையின் மேல் விதைக்காம நீ போகும்போது உன் ஆசீர்வாதங்கள் தேக்கம் அடைஞ்சு நிற்குது. நீ எவ்வளோதான் அழுதாலும் பணம் வராது. ஆனால் பணத்தை நீ கையாளுவதற்கு எப்படி முறைன்றத வேதத்தின் மூலம் கற்றுக்கொள்ள பழகு. ஆண்டவர் மனுஷனை ஆசீர்வதித்து அவனை பலுகி பெருக செய்து விட்டார். எல்லாவற்றையும் அவன் மேல் அவனுக்குள்ளே வைத்து விட்டார். சோம்பேறி பணக்காரன் ஆக மாட்டான். கஞ்சன் அவங்ககிட்ட பணம் வராது. சோம்பேறிக்கிட்ட பணம் வராது. எந்த வேலை கேட்டால் நான் செய்யலான்னு இருக்கிறேன், நான் பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கிறேன், நான் இதை பண்ணலான்னு இருக்கிறேன், இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறவங்ககிட்ட பணம் வராது. பணத்துக்கு சில முறைகள் இருக்கு. அதை நீ கையாளும் போது அந்த பணம் உங்ககிட்ட தேடி வரும். ஆமென், ஆமென். பக்கத்தில் பாசல், சோம்பேறிக்கிட்ட பணம் வராது, கஞ்சத்துக்கிட்ட பணம் வராது. கர்த்தருக்கு விதைக்கிறதுல கஞ்சத்தனம் பண்ணுறவங்கிட்ட பணம் வராது. பணத்துக்கு சில லாங்குவேஜ் இருக்கு. பக்கத்தில் பார்த்து சொல்லு, ஆண்டுக்கு விதைக்கிறதுல முந்திக்கோ. நீ கடனே வாங்க மாட்ட, கடன் கொடுக்கிறவனா மாறுவேன். ஒரு பிஸ்னஸ் 2 பிஸ்னஸ் ஆகும், 2 பிஸ்னஸ் 3 பிஸ்னஸ் ஆகும், ஒரு வீடு 2 வீடு ஆகும், சொந்த வாடகை வீடு சொந்த வீடாக மாறும், பைக்கு காராக மாறும். ஹல்லேலூயா. நாங்கள் உலர்ந்து போய்விட்டோம், நாங்கள் எல்லாவற்றையும் இழந்து போய்விட்டோம், எங்களுக்கு இனி நம்பிக்கை இல்லை. இன்னைக்கு தான் நீ கற்றுக்கொள்ற. ஆமென், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் பசங்க, கர்த்தருக்கு கொடுத்து யாருமே தரித்திரராய் போவதில்லை. ஆமென். இன்றைக்கு கர்த்தர் நம்மளை உருவாக்குகிறார். இன்றைக்கு அவருடைய தீர்க்கதரிசியை நான் சொல்லுகிறேன், நீங்கள் புதியதை பார்க்க போகிறீர்கள். ஜெபம் பண்ணிட்டே இருக்காதீங்க, வேலை தாங்காண்டவர், வேலை தாங்காண்டவர், வேலையை வேலை. என்ன வேலை தேடி கிடைக்கலையோ, எந்த வேலை கிடைக்குதோ அதை செய். இந்த வேலை தான் எனக்கு, ஏன் என் பிரசங்க இங்கே போயிடுச்சுன்னு தெரில, இந்த வேலை தான் எனக்கு தெரியும், வேற எதுவுமே தெரியாதுன்னா நீ ஒரு பெரிய சோம்பேறி. குப்பை பொறுக்கி அதை விற்று வீடு கட்டினவெல்லாம் இருக்கான். நீ போட்ட குப்பை, உன் வீட்டுக்கு தேவையில்லைன்னு தூக்கி போட்ட குப்பையை பொறுக்கி காரு வாங்கியிருக்கான், 2 சவரன் நகை வாங்கியிருக்கான், ஃபோன் வாங்கியிருக்கான், அவன் ஐஃபோனில் பேசுகிறான். நீ பேரன் லவ்லியே பூசின்னு வந்து இன்னும் சாம்சங் தான் வச்சிருக்க. ஐயோ எனக்கு இந்த வேலை தான், மற்றெல்லாம் அதெல்லாம் எவன் செய்வான்? இது சோம்பேறி. பைபிள் சொல்லுது, சோம்பேறிக்கு சோறு போடாதேன்னு. ஆசீர்வாதம் நமக்குள்ள வருமானா, பணத்தின் நிறைவு நமக்கு வருமானா, நம்ம ஜெபம் ஃப்ரீடம் ஆயிடும், நம்முடைய குடும்பம் ஒரு சந்தோஷமா மாறிடும், நம்ம வீட்டில் ஒரு சந்தோஷமா தைரியமா வாழலாம். நாங்கள் உலர்ந்து போய்விட்டோம், நாங்கள் நம்பிக்கை அற்று போய்விட்டோம். ஏன்னா உனக்கு வேலை தெரிஞ்சும் கிடைச்ச வேலைக்கு போக மாட்டேற. 2வது, வேலை கிடைச்சும் அந்த வேலையை செய்ய மாட்டேன்னு சொல்லி போக மாட்டேற. இதனால
உன் வாழ்க்கையில சந்தோஷத்தை நீ புதைக்கிற, அலங்கோலமாகிற, சாகுற. எதை தேடுற? சந்தோஷத்தை தேடுற. சந்தோஷம் ஆல்ரெடி செத்து போயிடுச்சு. ஆசீர்வாதத்தை தேடுற, ஆசீர்வாதம் செத்து போயிடுச்சு. காரணம், நீ எங்கேயோ கீழ்ப்படியல. இவர்கள் கீழ்ப்படியவில்லை. இவர்கள் தேவனுக்குரிய காரியங்கள் உண்மையாய் நிற்கவில்லை. இவர்கள் மாண்டு போனார்கள். ஆனால் தேவனுடைய இறுதி என்ன தெரியுமா? எப்படி ஆயிலும் அவர்களை மறுபடியும் ஒரு மகா சேனையாய் நிறுத்தி என்னை துதிக்கும் ஜனமாக எனக்கு நாம மகிமைக்காய் அவர்களை நிறுத்த வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார். வாழ்க்கையில் முடிந்து விட்டது என்று சொல்லி நீ நினைச்ச வாழ்க்கையை கர்த்தர் மறுபடியும் கட்ட போகிறார். மறுபடியும் கட்ட போகிறார். உன்னை பார்த்து 1000 வாய்கள் சொல்லலாம், இனி நீ வாழ முடியாது, எல்லாம் முடிஞ்சிச்சு என்று. ஆனால் அவருடைய தீர்க்கதரிசியாய் நான் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நீ நம்புவாயானால் அந்த வார்த்தையை நீ திரும்ப போய் செல்லு. மறுபடியும் என் வாழ்க்கை கட்டப்படும். மறுபடியும் என் வாழ்க்கை கட்டப்படும். கர்த்தருடைய வார்த்தை என்னை நோக்கி தீர்க்கதரிசனமாய் உரைக்கப்பட்டாயிற்று. என்னுடைய வாழ்க்கையில் இழந்தவைகள் எல்லாம் என்னை தேடி வருகிறது. நரம்பு வருகிறது, எலும்புகள் வருகிறது, சதைகள் வருகிறது, இதயம் வருகிறது, கிட்னி வருகிறது, லிவர் வருகிறது, லங்ஸ் வருகிறது. தேவன் எனக்குள்ள ஜீவனும் வருகிறது. ஜீவன் வருகிறது. இன்னும் சில ஆண்டுகளுக்குள் நீதான் ஒரு செல்வ சீமானா இந்த பகுதியில உலாவ போற. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் பார்க்காததை பார்க்க போகிறீர்கள். ஒரு ரகசியம் சொல்லிட்டா, இந்த எலும்பு உள்ள இந்த இஸ்ரேல் கோத்திரம், இந்த செத்து சடலமாக கிடக்கிற கோத்திரம், இதுக்கு ஒன்னுத்துக்கும் அடுத்தது என்ன நடக்க போதுன்னு தெரியாது. ஆனா இங்க நிற்கிற தீர்க்கதரிசிக்கும் தேவனுக்கும் தெரியும் அவர்கள் இனி என்னவாய் மாறப் போகிறார் என்று. ஆகையால் இன்றைக்கு உட்கார்ந்து இருக்கிற உனக்கு என்ன நடக்க போதுன்னு தெரியாது. ஆனா அவருடைய தீர்க்கதரிசியாக எனக்கு தெரியுது உனக்குள்ள கர்த்தர் என்ன நிலையில உன்னை வைக்க போறாரு. அதை இன்னைக்கு நீ நம்புவேனா? நீ கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. உன் வாழ்க்கை மாறுகிறது. பெற்றுக்கொள். நம்ம சோம்பேறித்தனம் ஆக ஆக நம்ம பணம் நம்மளை விட்டு தூரம் போய்கினே இருக்குது. நம்ம சோம்பேறி ஆக ஆக நம்ம வீட்டுடைய பொருளாதார ஆசீர்வாதம் தூரம் போய்கிட்டே இருக்குது. நம்ம சோம்பேறி ஆக ஆக நம்ம வீட்டுடைய சந்தோஷம் தூரம் போய்கிட்டே இருக்குது. எப்போ தேவனுடைய பிரசன்னத்துக்கு நீ உள்ள வர ஆரம்பிக்கிறியோ, கீழ்ப்படி ஆரம்பிக்கிறியோ, அப்போதுதான் உன் வாழ்க்கையில இழந்தவைகள் எல்லாம் உன்னை தேடி வர ஆரம்பிக்கிறது. 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல பார்க்கும்போது, அவனை அடக்கம் பண்ணினார்கள். மறு வருஷத்திலே மோவாபியரின் தண்டுகள் தேசத்திலே வந்தது. அப்பொழுது அவர்கள் ஒரு மனுஷனை அடக்கம் பண்ண போகையில் அந்த தண்டை கண்டு அந்த மனுஷனை எலிசாவின் கல்லறையில் போட்டார்கள். அந்த மனுஷனின் பிரேதம் அதிலே விழுந்து எலிசாவின் எலும்புகளின் மேல் பட்டபோது அந்த மனுஷன் உயிரடைந்து தன் கால்களை ஊன்றி எழுந்திருந்தான். பரவாயில்ல, இத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்க. சபைக்குள்ள நீ வர 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 உன் உச்சம் தலைந்து உள்ளங்கால் மட்டும் தேவ பிரசன்னம் நிறையுதுன்னு புரிஞ்சுக்கோ. எலிசா ஒரு தீர்க்கதரிசி. அவன் மரித்து விட்டான். அவனை அடக்கம் செய்து விட்டு சில நாட்கள் ஆய்விட்ட, சில ஆண்டுகள் ஆய்விட்டது. இப்போது அவனுடைய சரீரங்கள் எல்லாம் அழுகி போய் எலும்புகள் வெளியே தெரிய ஆரம்பித்தது. எலும்புகள் கிடக்கிறது. அந்த எலும்புகளின் மேலே ஒருவனை செத்து போன ஒரு உடலை தூக்கி அந்த கல்லறைக்குள் போடும்போது எலிசாவின் ஒரு எலும்பு அந்த செத்து போன சரீரத்தின் மேல் பட்ட உடனே அதற்குள்ள இருக்கிற ஒரு பிரசன்னம், அதுக்குள்ள இருந்த ஒரு அனாயிண்டிங், அதுக்குள்ள இருந்த ஒரு தெய்வீக வல்லமை மரித்து போனவனை எழுப்பினதையா.
ஹalleluya. இன்றைக்கு உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், உன் எலும்புகளுக்குள் தேவ வல்லமை உண்டு. உன் எலும்புகளுக்குள்ள தேவ வல்லமை. ஒருவேளை உன் எலும்பு நோவுதா, உன் எலும்புக்குள்ள பிரச்சனை இருக்கா, அதுக்குள்ள வல்லமை போறதுக்கு ஜெபம் பண்ணு. அதற்குள்ள வல்லமை போட்டோம், அதுக்குள்ள நோவு போக கூடாது, அதுக்குள்ள பிசாசு போக கூடாது, அதுக்குள்ள ஆவிகள் போக கூடாது, அதுக்குள்ள பரிசுத்த ஆவி போணும். அப்ப பரிசுத்த ஆவி போனா மணி நேரங்களை எடுத்து ஆவியின் மழையில நனைய ஆரம்பி. எசேக்கியேல் அதே போலதான் வாசிக்கிறோம். கணக்கால் அளவு எனக்கு போதாது, முழங்கால் அளவு எனக்கு போதாது, எனக்கு இன்னும் 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 வேணும். அப்பனா சபைக்குள்ள நம்ம வரோம் பார்த்தீங்களா, இந்த ஆராதனை வேர்வை தண்ணி சிந்து ஆராதிக்கிறாங்க பார்த்தீங்களா, இதுதான் உங்க டைமு. இப்ப யாரையுமே பார்க்க கூடாது. ஆமாப்பா வல்லமை வல்லமை, ஆராதனை நிறுத்தக்கூடாதுப்பா, இன்னும் எனக்கு வல்லமை, இன்னும் எனக்கு வல்லமை, இன்னும் எனக்கு வல்லமைன்னு கேட்கணும். அதை விட்டுட்டு கோட்டாங்கண்ணு மாதிரி வச்சுக்கின்னு யாரை பார்க்கலாம், எங்கே பார்க்கலாம், அதை பார்க்கலாம், அந்த ஃபேன் நல்லா ஓடுது, அங்கே நல்லா இருக்குது, ஓ அந்த சிஸ்டர் நல்லா இருக்கிறாங்க, ஓ பாஸ்டர் வந்துட்டாரா, இந்த லொண்டா கண்ணில் பார்த்து நிந்தினா உன் மேலே ஆவி வராமல் இன்னொரு ஆவி உனக்கு காத்துன்னு இருக்கு. வீட்டில் போனோன்னே அங்கங்கே வலிச்சுக்கும், வாயில குத்து, மூஞ்சில குத்து, மூக்குல குத்து விழும், சமாதானம் இருக்காது. எரேமியா சொல்றாரு, இது நிமித்தம் என் குடலை நிரப்புறேன்றாரு. வார்த்தை வர வர எனக்குள்ள நிரப்புறேன்றாரு. இந்த வாரம் முழுசும் எனக்கு கடந்து போவதற்கு இந்த வார்த்தை பலன், இந்த வார்த்தையின் பலனை நான் கொண்டு நான் ஜெயிக்க போறேன். நீங்க போய் நிற்கும் போதே சில கதவுகள் திறக்கும், நீங்க போய் நிற்கும் போதே சில பிசினஸ் உங்களை தேடி வரும், நீங்க போய் நிற்கும் போதே சில வேலைகள் உங்களை. கடனுக்கு தானே பயந்துகிட்டு இருக்கிற, கடனை கொடுக்கிறவனா மாத்திரவருக்கு நீ பயப்பட ஆரம்பிச்சுன்னா உன் கடன் எங்க போகுதுன்னே உனக்கு தெரியாது. இயேசு ரொம்ப நல்லவர். ஆமென். அதை தான் யோவேல் 2:26 சொல்றார், என் ஜனங்கள் ஒரு போதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. ஆமென். அவர்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்திருப்பார்கள். நிரப்பிக்கிட்டே இருக்கிறத நான் என் ஆவியில என்னால் பார்க்க முடியுது. ஒரு மேக மகிமை இறங்கிட்டே இருக்கிறத பார்க்குறேன். சில நம்பிக்கையற்ற சிந்தைகளை இயேசுவின் நாமத்தில் வேரோட பிடிங்கெடுக்கப்படுது. யோவேல் 1:4 அதை காட்டிட்டு நான் ஜெபம் பண்ணுறேன். யோவேல் 1:4 வாசிங்க. இழந்ததை எல்லாம் சுதந்திரிக்க போறீங்க. இந்த வருஷத்தின் முடிவுக்குள்ள ஒரு புதிய காரியம் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. சில காரியங்களை நான் டிக்ளேர் பண்ண போறேன், உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவிக்க போறீங்க. அடுத்த வசனத்தை பார்க்கலாம். வெறியரே விழித்து அழுங்கள், திராட்சை ரசம் குடிக்கிற சகல ஜனங்களே புது திராட்சை ரசத்தின் நிமித்தம் அலறுங்கள், அது உங்கள் வாய் நின்று விளக்கப்பட்டது. ஓகே, எதெல்லாம் இழந்துட்டீங்களோ, எதுக்கா புலம்பினீங்களோ, எதுக்கா அழுதீங்களோ, இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்கள் என்று அந்த மரியாள் சொன்ன போது அவர் வேலைக்காரர்களை பார்த்து சொன்னார், இந்த கச்சாடியில் தண்ணீரை நிரப்புங்கள். ஆமென். அவர் வார்த்தையினால இன்றைக்கு வார்த்தையை கேட்கிற உங்க வாழ்க்கையின் பச்சை தண்ணீர் திராட்சரசமாய் மாறுகிறது. உங்கள் வாழ்க்கையில் இழந்ததை கர்த்தர் மறுபடியும் புதிதானதை காண செய்கிறாரு. உங்க வீட்டில் ஒரு மாற்றம் வருதுமா, உங்க வீட்டில் ஒரு மாற்றம் வருது, உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வருது, உங்க குடும்பத்தின் மத்தியில் ஒரு மாற்றம் வருது. என் ஆவியில நான் பார்க்கிறேன். எல்லாம் இழந்தது. அவர் சொல்லுகிறார், அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்கள். இன்றைக்கு ஆவியானவர் என்ன சொல்றாரோ அதை செய்வேன்றவங்க இங்க இருக்கிறவங்க இருப்பீங்கன்னா, ஓ ரபனா ஷெப்ரோ ஹன்டோரோ தோரோ ஹalleluya. 5 அப்பம் 2 மீன் தான். இத்தனை பேர் கொடுப்பது வாய்ப்பே இல்லை. நம்ம கண்கள், நம்ம புத்தி, நம்ம வாய் அதை பேசினது. ஆனால் உட்கார்ந்து இருக்கிற தீர்க்கதரிசியுடைய கண்கள் நீ பேசுகிறது அவர்கள் பேசுகிறது அல்ல, பிதாவின் சித்தத்தின்படி அவர் செய்கிறார். பசியை ஆற்றுவதற்கு ஏதோ ஒன்ன செய்யணும்னு நினைக்கிறாரு. உன்னை வெறுமையா அனுப்பாம உன்னை திருப்தி அனுப்பணும்னு யோசிக்கிறாரு. நீ யோசிக்கிற இது எப்படி நமக்கு பத்துன்னு, ஆனா அவர் யோசிக்கிறார் உன்னை எப்படி திருப்தி ஆக்கணும்னு. இப்போ நீ பெற்றுக்கொள்ளணும்னா நீ ஒன்னே ஒன்னு செய்யணும். நான் நம்புற ஆண்டவரே உங்க வார்த்தையை, உங்க வார்த்தையை நம்புற ஆண்டவரே. எதெல்லாம் அணையை போல தடுக்கப்பட்டுச்சோ இன்றைக்கு சிலருடைய குடும்பத்தில் டேம் திறக்கப்பட போகுது.
டேம் திறக்கப்பட போது. நீ வறட்சி இனி காண்பதில்லை. நீ மட்டுமல்ல, உன் சந்ததியின் தலைமுறை போதுமான அளவுக்கு ஜீவ ஆசீர்வாதம் சொல்லுகிறார். இது பத்துமா? இது பத்துமா? நிச்சயமாக உன் சிந்தைக்கும் என் சிந்தைக்கும் பத்தாது. ஆனா உன்னோடு இருந்து பேசுகிறவருக்கு அது ஒன்றுமே இல்லை. சில டேம் திறக்குது, சில டேம் திறக்குது. எங்கெங்கயோ இருக்கிறவங்களுக்கு உங்களை குறித்த ஞாபகத்தை பரிசுத்த ஆவியானவர் உண்டாக்கி உங்களை கொண்டு உட்கார வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் உட்கார வைத்து உங்கள் பிரயாணங்களை பெரிதாக்கி உங்கள் பேர்களை பிரஸ்தாபமாக்கி உங்கள் இடுக்கங்களை மாற்றுகிறார், உங்கள் நெருக்கங்களை மாற்றுகிறார், உங்களை அங்கலாய்ப்பை மாற்றுகிறார், உங்கள் புலம்பலை மாற்றுகிறார், உங்களுடைய பற்றாக்குறையை மாற்றுகிறார். நீங்கள் புதிய காரியத்தை காண போகிறீர்கள். இந்த சபையில் விசுவாசிகள் காருகளை வாங்கி வந்து, பாஸ்டர் ஜெபியுங்கள், ஒரு பொருளை நாங்கள் வாங்கி இருக்கிறோம் என்று சொல்லுகிற வாய்களின் சத்தங்கள், ஜெபத்துக்கு அழைக்கிற சத்தங்கள் என் காதுகளில் கேட்கிறது, 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 என் காதுகளில் கேட்கிறது. சில வீடுகள் கட்டி முடித்து பிரதிஷ்டைக்கு அழைக்கிற சத்தங்கள் என் காதுகளில் கேட்கிறது. சில பிசினஸ்கள் துவங்குவதற்கு திறப்பு விழாக்கு அழைப்பது என் காதுகள் கேட்கிறது. என் கண்கள் பார்க்கிறது. சில குடும்பங்கள் எல்லாம் ஐஸ்வர்யத்தில் அலங்கரிக்கப்பட்டு அடுத்த நிலையில் நின்று கர்த்தரை ஆர்ப்பரிக்கிறதை நான் பார்க்கிறேன். உன்னால் நம்ப முடியாது, ஆனால் அவருடைய தீர்க்கதரிசியை நான் சொல்லுகிறேன், அந்த பிரேத குழி திறக்கிறேன், அந்த உன் பிரேத குழியை திறக்கிறேன். நீ அங்க இருக்க கூடாது, நீ தேவநாம மகிமைக்கா நிக்கணும். நீ அங்க இருக்க கூடாது, தேவநாம மகிமைக்கா இருக்கணும். எதையோ இழக்க பண்ணினா, ஆனா இன்னைக்கு இழந்ததெல்லாம் திரும்ப கொடுக்க ஒருவர் உனக்காய் வந்திருக்கிறார், உன் துதியில வந்திருக்கிறார். எல்லாரும் கையை உயர்த்துங்க. உங்களுடைய பரிசுத்த ஆவியை எனக்குள்ள தாங்கப்பா, உங்க பிரசன்னத்தை எனக்கு தாங்கப்பா. உங்கள் எலும்புகள் எல்லாம் உயிரடைகிறது. வெளிப்படுத்தல் 1:18, நான் மரித்தேன், ஆனால் சதா காலங்கள் உயிரோடு இருக்கிறேன். அவர் தனக்காக, தன் தூதர்களுக்காக அவர் உயிரா இல்லை, உங்களுக்காக எனக்காக தான் அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் உயிரோடு இருப்பதே நமக்காக தான். நம்மை பார்க்கிறார், நம்மை ஏந்துகிறார், நம்மை சுமக்கிறார், நம்மை தப்புவிக்கிறார், நம்மை கரை சேர்க்கிறார், நம்மை விடுவிக்கிறார். இந்த இயேசு ரொம்ப நல்லவர். உலர்ந்து போன, நம்பி கற்று போன விசுவாசியே, இன்றைக்கு உனக்காய் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு உன்னை பார்த்து சொல்லுகிறார், மறுபடி உன்னை நான் எழும்பி நிற்க பண்ணுவேன்.